ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இப்போ எல்லாரும் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எழுத போகிற மிட் டர்ம் டெஸ்ட்டில் நிச்சயமாக வரும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாங்க பார்க்கலாம். காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டாபிக். இதுல 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல சார்புகளின் சேர்ப்பு, அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ல 2 ஃபங்க்ஷன் இருக்கு, 3 ஃபங்க்ஷன் இருக்கு. 2 ஃபங்க்ஷன் உள்ளது 2 மார்க் கொஸ்டின்ல வரும், 3 ஃபங்க்ஷன் உள்ளது 5 மார்க் கொஸ்டின்ல வரும். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 2 மார்க் கொஸ்டின், காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். அதாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, f of x, g of x. f of g இது வந்து ஆக்சுவலா இந்த ஓ மாதிரி இருக்கு இல்லையா, இது எப்படி வாசிக்கணும்? ஆஃப் f of g, g of f. இந்த ஓ தான் என்னது? காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். 2 ஃபங்க்ஷனை சேர்க்கிறது, சார்புகளின் சேர்ப்பு. ஓகே, f of g பார்க்க போறோம், g of f பார்க்க போறோம். அது 2 ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் f of g பார்க்கிறது எப்படி கவனிங்க. f of g அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை வெளியில வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை வெளியில வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. செகண்ட் லெட்டர் என்ன இருக்கோ அதை உள்ள வச்சுக்கோங்க. அதாவது ஃபங்க்ஷன்ல செகண்ட் லெட்டர் ஜி இருக்கா, அந்த ஜியோட ஃபங்க்ஷன் தான் உள்ள ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதியாச்சு. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எஃப் ஆஃப் ஜில ஃபர்ஸ்ட் லெட்டரை எஃப் வெளியே வச்சுக்கிறோம், செகண்ட் லெட்டரை உள்ள போட்டுக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வெளியிலே இருக்கட்டும். இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, ஜி ஆஃப் எக்ஸ். ஆக்சுவலா கொஸ்டின்ல ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர்ட். கொஸ்டின்ல போய் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவோ அதை அப்படியே எழுதிக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப நம்மகிட்ட என்ன இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஏற்கனவே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்கா. இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன அர்த்தம்? நேர எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு போங்க. அந்த இடத்துல எக்ஸ் எங்க இருக்கோ அந்த எக்ஸோட இடத்துல நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போறோம், எக்ஸ் ஸ்கொயர்னு போட போறோம். புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்ப நான் என்ன பண்றேன், இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எக்ஸாம்பிள் 2x plus 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ் எங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல போய் 1 சப்ஸ்டிட் பண்ணணும். கரெக்டா? ஏன்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ 1 இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல எக்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், 1ன்னு போடுவோம். இதுதான் ஆக்சுவல் மெத்தட் இல்லையா? அதே வேலை தான் இங்கேயும் செய்ய போறோம். முதல்ல எஃப் ஆஃப் ஜி தான் என்ன, எஃப் வெளியே வச்சுக்கிறோம், ஜியை உள்ள போட்டாச்சு. ஜிக்கான ஆக்சுவல் வேல்யூ உள்ள எழுதிக்கிட்டேன். இதை போய் எங்க போட போறேன், எஃப்ல போட போறேன். எஃப்ல எக்ஸ் எங்க இருக்கோ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்ப நம்ம என்ன போட போறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு போட போறோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 6. இதுதான் நமக்கு தேவையான எஃப் ஆஃப் ஜி. தேவைப்பட்டா இதை 1ன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஜி ஆஃப் எஃப் பார்க்க போறோம். அதே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் லெட்டர்ல என்ன இருக்கோ, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்கோ அதை வெளியே வச்சுக்கோங்க, ஜியை வெளியே வச்சுக்கோங்க. செகண்ட உள்ள கொடுத்தாச்சு, ஜி வெளியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலா கொஸ்டின்ல என்ன இருக்குன்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 6. ஓகேவா? இப்ப ஏற்கனவே சொன்னது போல ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கு. அப்ப ஜிக்கு போங்க. ஜில எக்ஸ் எங்க இருக்கோ அந்த இடத்துல எதை போட போறோம், எக்ஸ் மைனஸ் 6 போட போறோம். ஜில என்ன ஃபங்க்ஷன் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. அப்ப அந்த எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போட போறோம், எக்ஸ் மைனஸ் 6ன்னு போட போறோம். எக்ஸ் மைனஸ் 6 அங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு. இப்ப இங்க நம்பர் 1 பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்கு. நம்பர் 2 என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கண்டிப்பா இது வேற இது வேற. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின்ல இருந்து எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். 1ஐயும் 2ஐயும் பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி பார்த்துட்டோம், ஜி ஆஃப் எஃப் பார்த்துட்டோம். 2 ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக். எஃப் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். 2 ஈக்குவலா இருக்கா, 2 ஈக்குவலா இல்ல. ஓகே, இப்ப இதுலயே அடுத்த கொஸ்டின். இப்ப அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். செகண்ட் கொஸ்டின்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2/x. அதுல ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுக்குறாங்க, 2x² - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போன கொஸ்டின் மாதிரியே தான் செக் பண்ண போறோம். எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவலான்னு செக் பண்ண போறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போறோம், எஃப் ஆஃப் ஜி பார்ப்போம். எப்படி பார்ப்போம், எஃப் வெளியே வச்சுக்குவோம், ஜி ஆஃப் எக்ஸை உள்ள போட்டுக்குவோம். அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் உடைய ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கிறீங்க. 2x²
minus 1. இப்போ நம்மகிட்ட என்ன அவைலபிளா இருக்கு? f of 2x square minus 1 இருக்கா? இது எங்க போனோம்? நேர ஃபங்க்ஷன் f க்கு போங்க. f ல x எங்க இருக்கோ அந்த இடத்துல இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். இப்ப 2/x இருக்கா? அந்த x இருக்க இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். 2x square minus 1. இதே போதும் தான். இது நம்பர் 1 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம f of g பார்த்துட்டோம். இதே மாதிரி g of f பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் g அதை வெளியே வச்சுக்குவோம். செகண்ட் லெட்டர் f அதை உள்ள போட்டாச்சு. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அந்த வேல்யூவை ஆக்சுவலா என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து எழுதுங்க. f of x ல என்ன இருக்கு? 2/x அப்படின்னு இருக்கு. எழுதியாச்சு. இந்த 2/x எங்க போட போறோம்? g ல போய் அப்ளை பண்ண போறோம். ஏன்னா g of 2/x இருக்கா? ஆக்சுவலா g of x ல x எங்க இருக்கோ அந்த இடத்துல நம்ம எதை அப்ளை பண்ணணும்? 2/x போட போறோம். இப்ப g ல பாருங்க 2x square minus 1 இருக்கா? இந்த x இருக்க இடத்துல நம்ம எதை போட போறோம்? 2/x போட போறோம். 2 into x square இருக்கா? அந்த x க்கு பதிலா இங்க நான் என்ன போட போறோம்? 2/x the whole square. அப்புறம் தனியா ஒரு -1 இருக்கு. இங்க என்ன வரும் பாருங்க? 2 இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 squared 4, x ஸ்கொயர் பண்ணா x square minus 1. ஓவரால் ஆன்சர் நம்மகிட்ட என்ன அவைலபிள் ஆகுன்னு பாருங்க. 2 4s are 8. 2 into 4 8 by x square minus 1. இது ஆன்சர் நம்பர் 2 வச்சுக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் பாருங்க. 1ன்றது f of g, 2ன்றது g of f. ரெண்டு சேமா இருக்கா? இது வேற ஆன்சர், இது வேற ஆன்சர். அப்ப இந்த क्वेश्चनலயும் என்ன? f of g is not equal to g of f. புரிஞ்சா? அடுத்து பாருங்க. இதுலயே தேர்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷனை பாருங்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா x plus 6/3. g of x என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க 3 minus x. இதுதான் கொஸ்டின். இங்கே அதே கொஸ்டின் தான். f of g பார்க்க போறோம், g of f பார்க்க போறோம். ரெண்டு ஈக்குவலா இல்லையான்னு சொல்ல போறோம். இப்போ முதல்ல என்ன பார்க்க போறேன்? f of g பார்க்க போறேன். ப்ரொசீஜர் என்ன? f வெளியே வச்சுக்குவோம், g உள்ள போட்டுக்குவோம். f வெளியில இருக்கட்டும். g of x ஓட ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு? 3 minus x. g of x எழுதியாச்சு. இந்த வேல்யூ எங்க போட போறோம்? f ல போட போறோம். எங்க என்ன இருக்கு? f of 3 minus x. f க்கு போறோம். f ல x எங்க இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும்? 3 minus x போடணும். x plus 6/3 இருக்கா? அப்ப x இருக்கிறதுல நான் என்ன போட போறேன்? 3 minus x. 3 minus x. மேல என்ன இருக்கு? plus 6 by 3 இருக்கா? பாத்தீங்களா? இப்ப f of x ல போய் x இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டாச்சு? 3 minus x போட்டாச்சு. இது 3 minus x. இப்ப பாருங்க என்ன இருக்கு? 6 plus 3 9 minus x by 3. இதுக்கு பேர் தான் என்னது? f of g. நான் அடுத்து இது ஆன்சர் நம்பர் 1 வச்சுக்குவோம். அடுத்து g of f பாருங்க. g of f னா ஃபர்ஸ்ட் லெட்டர் g இருக்கு, அதை வெளியே வச்சுக்கோங்க. f of x உள்ள போட்டுக்குவோம். f of x உடைய ஆக்சுவல் வேல்யூ என்ன? x plus 6/3. இதை போய் நம்ம எங்க போடணும்? g ல போய் போடணும். g ல என்ன இருக்கு பாருங்க? 3 minus x இருக்கா? அந்த x இருக்க இடத்துல இதை போட போறோம். என்ன இருக்கு? x plus 6/3. இதுக்கு என்ன மீனிங் பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 3 LCM எடுத்தீங்கன்னா இங்க நம்பர் கீழே எதுவுமே இல்லை. 1க்கும் 3க்கும் மீச்சியம் 3. LCM 3 எடுத்தாச்சு. குறுக்கு பெருக்கல் பண்ண 3 3s are 9 வந்துடும். மைனஸ் ஆஃப் மேல என்ன இருக்கு? x plus 6 இருக்கு. இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா 9. இந்த மைனஸ் உள்ள கொடுக்கும்போது மைனஸ் எக்ஸ், இது ஒரு -6/3. அப்ப என்ன வரும் பாருங்க? 9ல 6 போச்சுன்னா 3, ஒரு -x இருக்கு by 3 இருக்கு. இது ஆன்சர் நம்பர் 2. 1 2 சமமா இருக்கா? இல்ல. இங்க 9 minus x/3 இருக்கு, இங்க 3 minus x/3 இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்கேயும் f of g is not equal to g of f. புரிஞ்சுதா?